இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா துர்கா நவராத்திரியோட 2வது நாள். இன்றைக்கும் வந்து துர்கா பூஜை தான். அதனால் அது வந்து அஷ்டோத்திரம் படித்தேன். நேற்றே ஃபுல்லாக படிச்சுட்டு போய் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கல. பிரசாதம் மட்டும் அவல் பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அவல் முதல்ல வந்து கெட்டி அவளுங்க 1 கப்பு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அவளையும் கொட்டி நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு ஏலக்காவையும் இந்த அவளையும் போட்டு இது பண்ணிக்கணுங்க. ஒரு 5 செகண்ட் வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு வெந்நீர் நல்லா திளைக்கணுங்க. திளைச்ச பிறகு இந்த மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறத அந்த அவளை அதில் கொட்டி நல்லா கிளறணும். கிளறோன்னா அது நல்லா கெட்டியாக சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு அவளுக்கு 1.5 கப்பு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போடலாம். போட்டு நல்லா கெட்டி ஆனவுடனே அதில் வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை எல்லாம் போட்டு பாலும் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.